மொபைல்லையே வீடியோ கண்டென்ட், vlogging, பாட்காஸ்ட் இது எல்லாம் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வீடியோ கண்டென்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆடியோ தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆடியோ ஒழுங்காக இருந்தால் அந்த வீடியோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இப்படி ஆடியோ மிஸ் பண்ணுற நிறைய பேருக்கு எந்த மைக் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பட்ஜெட்டில் வாங்கணும், ஒரு 5,000 வாங்கணும், 10,000 வாங்கணும், 20,000 வாங்கணும், 40,000 வாங்கணும், ஒரு பட்ஜெட் பெரிய அளவில் இருக்குது. அப்படி ஒரு குறைந்த அளவில் ஒரு 5,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு நல்ல மைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஒரு அண்டர் 4,000 ருபீஸில் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த மைக் போட்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து vlogmate 1 அப்படிங்கிற இந்த மைக்கு இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இன்டோரில் அவுட்டோரில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3 மோடு கொடுத்துருக்காங்க. அதாவது நாய்ஸ் கேன்சல் ஆஃப் பண்ணியிருக்கிற மோட், நாய்ஸ் கேன்சலேஷன் மோட், ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3 மோடில் இந்த மைக் உள்ள இன்டோரில் எப்படி ஒர்க் பண்ணுது, வெளியே எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து லைவ் டெஸ்ட் நம்ம பார்க்குறோம். அதனால வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த மைக் இப்போ இங்கே கிரீன் கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ இந்த கிரீன் கலர் லைட்டில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதுல இருந்து நான் இந்த வீடியோவை இன்டோரில் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடுக்கு மாத்துறேன். இப்போ இந்த லைட் எல்லோ கலர்ல மாறி இருக்கு. இந்த எல்லோ கலர் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஏஐ அப்படிங்கிற ஃபீச்சர்ல. இப்போ இதுல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அடுத்த மோடுக்கு நான் போகிறேன். இப்போ இந்த லைட் ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. இது நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்ல இருக்கு. இப்படி இந்த மோட்ல நான் இப்போ உள்ள இன்டோர்ல பேசிட்டு இருக்கேன். இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. விஷ்ணு ஜஸ்ட் நீ பேசு என்கிட்ட. அந்த ப்ளூ கலர் இருந்தா இதுல வந்து நாய்ஸ் கேன்சலேஷனா? ஆமா. பச்சைனா இது. இப்போ நாங்க 2 பேர் கான்சென்ட்ரேட் பண்றோம். என்கிட்ட மட்டும் தான் மைக் இருக்கு, அவர்கிட்ட மைக் இல்ல. அந்த ஆடியோ ரிசீவ் ஆகுதா, எப்படி இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல எப்படி இந்த ஆடியோ ரிசீவ் ஆகுதுன்றத நீங்க டைரக்டா இதுல பாத்துக்குங்க. இப்போ நம்ம அவுட்டோர் போறோம். விஷ்ணு அவுட்டோர் போலாம். ஓகே, இப்போ நாம அவுட்டோர்ல இருக்கிறோம். இப்போ அவுட்டோர்ல நாய்ஸ் கேன்சலேஷன் ப்ளூ கலர் லைட் எரியுது பாருங்க, நாய்ஸ் கேன்சலேஷன்ல இருக்கு. இப்போ இந்த ஆடியோ எப்படி ரிசீவ் பண்ணுது? அதாவது விஷ்ணு நீ பேசு. பின்னாடி இடில அடிக்குது. விஷ்ணு பேசிட்டு இருக்காரு. அங்க யாரோ ஒருத்தன் காய்கறி வித்துக்கிட்டு இருக்கிற சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்தாண்ட ஏசி ஓடிட்டு இருக்கிற அவுட்டோர் யூனிட்டோடைய ஏசி ஓடிட்டு இருக்கு, அதுவும் சவுண்ட் இருக்கு. இதெல்லாம் எப்படி ரிசீவ் ஆகுது அப்படின்றத கேளுங்க. இப்போ அடுத்த மோடுக்கு மாத்துறேன். இப்போ நாய்ஸ் கேன்சல் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறோம். இப்போ சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற மற்ற சவுண்ட்லாம் எப்படி ரிசீவ் ஆகுதுன்றத நீங்களே கேளுங்க. இப்போ இதில் அடுத்து ஏஐ மோடுக்கு மாற்றுவோம். இப்போ எல்லோ கலருக்கு வந்து ஆயிடுச்சு. இப்போ ஏஐ மோடில் இருக்கு. ஏஐ மோட்ல எப்படி பேசிட்டு இருக்கோம்? நிரஞ்சன் எப்படி கேக்குது உங்களுக்கு? நான் இங்க ஒரு 3 ஃபீட் தள்ளி இருக்கேன். ஓகே, எப்படி இருக்கு ஆடியோ? நான் ஒரு 5 ஃபீட் கேமராக்கு அந்த பக்கம் இருக்கேன். பின்னாடி தெரியுதா சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க ரோட்ல. சவுண்ட் இங்க நம்ம காது கேக்குது, அந்த ஏஐல கேக்குது. ஆமா, ஓகே, இதுதாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம இந்த மைக்கை இன்டோர்ல அவுட்டோர்ல செக் பண்ணோம். இதோட ஆடியோவை கேட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்டர் 4,000 ருபீஸ்ல இதை நம்ம வாங்கலாமா அப்படிங்கிறத அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆன்லைன் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸ்க்கு நம்ம தம்பி வந்து கேஹெச் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. அவர் இதை சேல் பண்றாரு. நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணி இந்த மைக் வேணும்னா நீங்க அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெக் வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.